வணக்கம். யாம் பொன்வாசு ஸ்ரீ கூட்டு மகிழ்ச்சி முத்துரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர். இதில் முதன்மை பயிற்சியாளராகவும் தலைமை மருத்துவராக இயங்கிட்டுருக்கோம். இந்த அறக்கட்டளையோட நோக்கமே அடுத்த சந்ததை நினைக்கும் முடிவாள். இன்று நாம் செய்யக்கூடிய காரியங்கள், பழக்க வழக்கங்கள் பின்னாலே நம்முடைய சமுதாயத்துக்கு சேர்ந்து அவங்க நல்லா இருக்குன்ற ஒரே நோக்கத்துக்காக இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பதிவில் முத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் என்ன முத்திரை பார்க்கணும்னா, அபய வர முத்திரை. அபய முத்திரை இது, வர முத்திரைனா இது பேர் அபய வர முத்திரை. இது இடுப்பு கீழே வர முத்திரையும், ஷோல்டருக்கு இணையாக, தோள்பட்டைக்கு இணையாக அபய முத்திரையும். இந்த இரு முத்திரையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா என்னென்ன பயன்கள் விளையும்? பொதுவாக கடவுளுங்களை சிலையில் பாருங்கள், வலது பக்க கை அபய முத்திரையிலையும், இடது பக்க கை வர முத்திரையிலையும் இருக்கும். ஏன்? கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன கேட்டிங்கன்னா, கடவுளும் அதிக ஞானம், அறிவு மிக்கவர், எல்லோருக்கும் நன்மையை செய்யக்கூடிய தன்மை உள்ளவர், அப்படி தான் நம்ம கடவுள் சொல்கிறோம். நமக்குள்ள இருக்க இறைவன் நம்ம இயக்கி, இறை சக்தி நம்ம இயக்கி நம்ம வளம்பர வாழ வைக்கிறதுக்கு இந்த அபய முத்திரை ரொம்ப அருமையான முத்திரையாக இருக்குது. இந்த அபய முத்திரை ஞானத்தை கொடுக்கறதுல முதன்மையான ஒரு முத்திரை. ஒரு பக்கம் ஒரு ஆற்றல், நம்ம பிரபஞ்சத்தில் ஆற்றல் நம்ம கையில் வரும், தேவையில்லாத ஆற்றல் நம்ம கீழ் கையில் வெளியே போகும். குறிப்பாக இந்த அபய வர முத்திரை வலது கையை இந்த இந்த முறையிலையும், இடது கையை இந்த முறையிலே வைக்கணும். இடது கையை இடுப்பு கீழே, வலது கையை தோளுக்கு மேலே. இது சிறுநீரகம் எந்த அளவில் பழுது அடைந்திருந்தாலும், அப்போ சிறுநீரகம் பழஞ்சான ஒரு சில வேலைகள் நம்மளால் செய்ய இயலாது, அப்புறம் கைகளை வைக்கவும் முடியாது. இது முயற்சி பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிறுநீரக செயலிழத்தில் தடுக்கும். சிறுநீரக சம்பந்தமான எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த அபய வர முத்திரையில் சரி பண்ண முடியும். பொதுவாக இது பிரபஞ்சத்திலிருந்து பல பதிவுகளை சொல்லியிருக்கோம். நாம் நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் செயலாக்கம் பெறுவதற்கு பிரபஞ்ச சக்தி 35% நமக்கு அடிச்சுட்ருக்கு. பிரபஞ்சங்களில் இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள் வரக்கூடிய ஆற்றல்கள் நம்மை 35% இயக்க வைக்கிறதுக்கு துணை புரிஞ்சிட்ருக்கு. ஆக இந்த பிரபஞ்சத்தை சார்ந்த விஷயங்களையும் தன்மைகளும் நம்ம உணர முடியும். அது நமக்கு கை கூடும். ஏன்னா இங்கே நல்லது கெட்டது அந்த ஆற்றல்கள் பறந்து விரிஞ்சிட்டே இருக்குது. இந்த அபயவரம் மூலம் நம்ம அந்த பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள்ளார இழுத்து நம்ம உடலையும் மனதையும் செம்மையாக இயக்க வைக்கிறதுல இந்த அபயவர முத்திரை மிக பெரும் பங்கு வகிச்சிட்ருக்கு. அதே சமயம் பிராஸ்டேட் கிளாண்ட் சொல்லக்கூடிய அந்த விரிவும் சரி, சுருக்கத்தையும் சரி பண்ணுறதுல இந்த அபயவர முத்திரை மிக சரியான ஒரு முத்திரை. உடலில் நீர் வடிதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வியாதி என்ன வியாதி, எப்போ போகிறோம் ஒருத்தர் வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கும். குளிர் காலத்தில் வேர்த்து கொட்டும், மழை காலத்தில் வேர்த்து கொட்டும், வெயில் காலத்தில் இன்னும் அதிகமாக வேர்த்து கொட்டும். அப்போ உடல்லேருந்து நீர் வெளியேறுகின்ற தன்மை உள்ள நபர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அவங்களுக்கு குறைச்சிட்டே வரும். ஏன்னா உடலில் நீர் பெரும்பங்கு வகிச்சுட்ருக்கு. அப்போது அந்த உடலில் இருக்கிற நீர் வேர்வையாக வெளியே வரும். இல்லை ஒரு சில நபர்களுக்கு சிறுநீராக அதிகமாக கழியும். அந்த உடல்லேருந்து எந்த வகையில் கழிஞ்சாலும் சரி, அளவுக்கு அதிகமான சிறுநீர் கழிச்சாலும் அதுவும் நோய், அளவுக்கு அதிகமாக வேர்வை வந்தாலும் அதுவும் நோய். உழைச்சி வேர்வை வர்றதுக்கும், வெயில் காலத்தில் வேர்வை வர்றதுக்கும், இல்லை எந்த காலமே இல்லாமல் எல்லா காலங்களும் சும்மா உட்காந்தாவே வேறு வரக்கூடியது அவனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிரும்.
அந்த உடல்லேருந்து வெளியிருக்கின்ற நீர், அது எந்த வேகத்தினாலும் சரி, வாந்தியாக இருந்தாலும் சரி, பேதியாக இருந்தாலும் சரி, அது சிறுநீர் இருந்தாலும் சரி, இல்லை அதிகப்படியான வேர்வையாக இருந்தாலும் சரி, அப்போது அந்த உடல்லேருந்து அந்த இயக்க நீரான உடல் நீரை வெளியனுப்புறது கூட வியாதி உள்ள தன்மைகளுக்கு இந்த அபய வர முத்திரையை செய்ய இந்த நோயிலேருந்து அவங்க விலகி நல்ல நிலைமைக்கு அவங்க வருவாங்க. பொதுவாக பயம் அதிகமானால் நமக்கு உடலில் வேறு அதிகமாகும். அதே சமயம் சர்க்கரை அளவு அதிகமானாலும் சரி, சர்க்கரை அளவு குறைஞ்சாலும் சரி, நம்ம உடலில் சர்க்கரையுடைய அளவு அதிகமானாலும் சரி, சர்க்கரைனா இந்த டயபெட்டிக் பேஷண்ட், மதுமேக நோய், அவங்களுக்கு அதிகமானாலும் சரி குறைவானாலும் சொல்லி நீர் வெளியேறும். அந்த நீரை சரி பண்ணுறதுக்கு பொதுவான ஒரு கருத்து, சிறுநீரகம் செயலிழக்கிறதுக்கு பலவித காரணங்கள் இருக்குது. அது மனமும் ஒரு காரணம். ஆனால் குறிப்பாக பெரும்பாலும் இப்போ சொல்கிறவர்களுக்கு அந்த மதுமேகம் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு அந்த சிறுநீரக பாதிப்பு உண்டாகுன்றது பொதுவான கருத்து இருக்குது. தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. அந்த சிறுநீரக பாதிப்பு இல்லாமல் செயலாக்கம் கொண்டு வர்றதுக்கு இந்த அபயம் வர முத்திரை ரொம்ப அருமையான ஒரு முத்திரை. அதே மாதிரி இன்சுலின், அந்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுல மிக பெரும்பங்கு வைக்கிறது இன்சுலின். பேங்க்ரியாட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பை கட்டுக்கு கொண்டு வந்து சர்க்கரையுடைய அளவு குறைக்கிறதுல இந்த அபயவர முத்திரை அது பெரிதும் உதவியாக இருக்குது. சர்க்கரையுடைய அளவு சிறுநீரகத்தையும் காப்பாற்றுறது நிறைய முத்திரைகள் இருந்தாலும் இந்த நீர் வெளியேற்றுற பண்புள்ள அந்த நோயை, சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி, சிறுநீரக பாதிப்பாக இருந்தாலும் சரி, இது சரி செய்யும். பெரும்பாலான மதுமேக, அதாவது டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு தோலில் வெடிப்பு வரும். அந்த வெடிப்பை சரி செய்கிறது இந்த அபயவர முத்திரை. தோல் நோய்க்கு மிக சிறந்த முத்திரை இந்த அபயவர முத்திரை. பிளிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தோல் வெடிப்பு, அது தோல் வெடிப்பு தான் அது நீர் கசியும். அந்த தோல் நோயை சரி பண்ணுறதுல இந்த அபயவர முத்திரைக்கு நிகர் அபயவர முத்திரை தான். தோல் சுருக்கங்களை சரி பண்ணுறதுக்கு, தோல் வறட்சிகளை சரி பண்ணுறதுக்கு. ஏன் தோல் வறட்சி ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நீர்மம் அந்த தோல்களுக்கு வர்றதில்லை. அதனால் தோல் வறட்சி ஏற்படும். அப்போது தோலை வறட்சி இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கும், தோலில் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கும், நம்முடைய மேனியை அழகுற செய்வதற்கும் இந்த அபய வர முத்திரை ரொம்ப சிறந்த முத்திரை. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த குறிப்பான இந்த இடத்துல சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, மதுமேக நோயில் சார்ந்த நபர்களுக்கு பல் ஈரல், அந்த ஈரல்லையும் பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு பல் கட்டுறது ஆட்டம் கண்டும். அந்த பல் ஆடுவதற்கும் ஈரல் சரியாவதற்கும் இந்த அபயவர முத்திரை மிக சரியான முத்திரை. நிறைய பேர் சோர்ந்து உட்காருவாங்க. உட்கார்ந்த கொஞ்ச நேரத்தில் அவங்களோட அந்த அப்படி தூங்கி விடுற மாதிரி ஒரு தன்மைக்கு வந்துடுவாங்க. இந்த சுறுசுறுப்பு அவங்ககிட்ட குறைய இருக்கும். அந்த சுறுசுறுப்பு குறையக்கூடிய நபர்கள் இந்த அபய வர முத்திரையை தினமும் 3 வேளை, குறைஞ்சது 5 நிமிஷம், அதிகபட்சம் 20 நிமிடங்கள் செஞ்சாங்க அப்படின்னா இந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக இயங்குவாங்க. நிறைய பேர் எப்பா கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தைகளும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு பொருளை வைப்பாங்க, வச்சுட்டு தேடுவாங்க. குறிப்பாக அந்த பொருள் கண்ணுக்கு முன்னாடியே இருந்தாலும் அவங்களுக்கு அது தெரியாது. அந்த மாதிரி தன்மையுள்ள நபர்கள் இந்த முத்திரையை செஞ்சு அந்த தன்மையிலிருந்து வெளியே வரலாம். குழப்பம் அதிகம் உள்ள நபர்கள்,
எதுக்கு எதுனாலும் குழம்புவாங்க, எதுக்கு எடுத்தாலும் சந்தைங்க, எதுக்கு எடுத்தாலும் பயம், குழப்பம் குழப்பம் குழப்பம். இந்த குழப்பத்தினாலே அவங்களுடைய செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்ய முடியாது. அந்த மாதிரி தன்மையுள்ள நபர்களும் இந்த அபயவர முதலை செஞ்சு நம்பலாம். குறிப்பாக அறிவு திறன் பெருகும், மூளையுடைய செயலாக்கம் செயல்திறன் கூடும். பிட்யூட்டரி கிளாண்டு, பிட்யூட்டரி சுரப்பி மிக அற்புதமாக வேலை செஞ்சு பீனிலையும் அழகாக இயக்கம் இருக்கும். ஆக சிந்தனை வளத்தை கூட்டக்கூடிய அந்த பிட்யூட்டரி தாளவல்லா சுரப்பிகளை பிட்யூட்டரி கிளாண்டு சுரப்பி பீனியல் சுரப்பி இது அருமையாக இயக்க வச்சு நம்ம ஞாபகத்திறனையும் கூட வச்சு நம்ம ஆற்றக்கூடிய செயல்களை அற்புதமான மட்டும் கொண்டு வரதில் இந்த அபயவர முத்திரை பெரிதும் நமக்கு உதவியாக இருக்குது. ஆக இந்த முத்திரை செஞ்சு எல்லோரும் வாழ்க்கையில் வளம் பெறுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பகிருங்க, அடுத்தவங்களுக்கு இதை பகிருங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் பழகுங்க, வாழ்க்கையை வளமாக்குங்க. நன்றி, வணக்கம்.